மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சந்தோஷமாய் இருப்பது நமது சரீரத்திற்கு ஆரோக்கியம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஆண்டவராய் இருப்பது போல நம்முடைய சரீரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளை நம்முடைய தெய்வீக கிருபையினால் பராமரிக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு போஜனம் கொடுப்பதோடு ஔஷதமும் கொடுக்கிறார். மன மகிழ்ச்சியே நமது சரீரத்திற்கு நல்ல ஔஷதம். நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும். இதில் உலக பிரகாரமான கவலைகளோ மாம்சத்தின் இச்சைகளோ மாயையான காரியங்களோ சிறிதும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சந்தோஷமாய் இருந்தால்தான் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் இருக்கும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். தேவனுடைய கிருபை நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். மனமகிழ்ச்சியானது ஒரு நல்ல ஔஷதத்தை போல இருக்கிறது. ஔஷதம் சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுப்பது போல நம்முடைய மனமகிழ்ச்சியும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நம்மால் சோர்வில்லாமல் உற்சாகமாய் செய்ய முடியும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் உள்ளதாகவும் தகுதி உள்ளதாகவும் இருக்கும். மனதில் வருத்தம் நிரம்பி இருக்கும்போது அது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். சரீரத்திற்கு வியாதி வரும். வியாதியுள்ள சரீரம் பலவீனமாய் இருக்கும். பலவீனமான சரீரத்தால் ஒரு வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியாது. நம்முடைய மனதிற்கு அதிகமான பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது நம்முடைய ஆவி முறிந்து போகும். நம்முடைய மனசாட்சிக்கு காயமும் சேதமும் உண்டாகும். நமக்குள் குற்ற உணர்வு அதிகரிக்கும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளின் ஆரோக்கியமும் பலனும் கெட்டுப்போகும். உலர்ந்த எலும்புகளில் உயிர் இருக்காது.